உனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அவன் உன்னை கண்காணிக்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான், கேள்வி கேட்பான், பதில் சொல்லணும். மாட்டிக்கிட்டா தொலைஞ்ச. அப்படியே உள்ள சொல்லி 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 ஃபுல் பண்ணி சார்ஜ் ஏற்றி வச்சிருக்கும் போது அல்லாஹ் சொன்னதை கேட்கணும்பா, அதை மீறக்கூடாது அப்படிங்கிற உணர்வு உள்ள வந்த பிறகு இப்போ என்ன, ஒரு அல்லாஹ் என்ன சொன்ன அவ்வளவுதான். மதுபானம் பெரிய தீமை, அதை குடிக்காத, அது போதையை மழுங்கடிச்சிருது, அவன் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கணும், வண்டி ஓட்டிட்டு போனா மண்டை உடைஞ்சு போயிரும், உயிர் போயிரும், எதுவும் சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் சொல்லிட்டானா, முடிச்சு. இந்த வேலையை தான் இப்ப நம்ம செய்யணும். அறிவு புகட்டுவது, மதுவின் கேடுகளை சொல்வது, அதெல்லாம் இரண்டாம் பட்சம். இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணிக்கிறான். இந்த உலகத்திலே நீ நிலையாக இருந்து விட முடியாது, உலகமே கதி என்று வாழ்ந்து விட முடியாது. உலகத்திலே 150 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த எந்த மனிதனும் இன்றைக்கு உலகத்தில் உயிரோடு இல்லை. எவனாவது இருக்கான உலகத்துல? ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஆள் இன்னைக்கு யாரு இருக்கா? 150 வயசுக்கார ஒரு மனுஷன் உண்டா உலகத்துல? அமெரிக்காவில், ஆப்பிரிக்காவில், லண்டன்ல, ஜப்பான்ல, இந்தியாவில், இலங்கையில, மலேசியாவில், சிங்கப்பூர்ல, எந்த நாடு எடுத்துக்க, 150 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த ஒரே ஒரு மனிதன் இன்றைக்கு உலகத்தில் உயிரோடு இருக்கிறானா? 100 வயதே காணும். 100 பார்க்கறது அரிதா இருக்க. ஏதோ அங்கொன்னு இங்கொன்னு. 90 சொன்னாலே பரவாயில்லையே, முடிய போதுல, வாழ்க்கை முடிஞ்சதுல, கல்பா அவ்வளவுதானே. இதுக்கு விளக்கம் தேவையா? நீ ஒரு நாள் இறந்து விடுவாய், அது சொல்லணுமா? இந்த உலகத்துல நிறைய இருக்குமா, இது சொல்லணுமாங்கிற? இதுக்கு ஒரு கூட்டம் வேணுமா? இதுக்கு ஒரு பிரச்சாரம் வேணுமா? இதுக்கு ஒரு அறிவிப்பு வேணுமா? இதுக்கு ஒரு பாடம் நடத்தணுமா? கண்ணை திறந்து பாடுறா. நீ வாழ்ற உலகத்துல, உலகத்தின் மூளை முடுக்கிற எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தர் இருக்கானா? அப்ப இன்னொரு 150 வருஷம் கழிச்சு பார்த்தா நீ இருப்பியா? இருக்க மாட்டல. இந்த உலக நிலை கிடையாதுப்பா, அதான் நிலை. திருமறை குர்ஆன் இதைத்தான் முதலில் போதித்தது. திருக்குர்ஆனை எடுத்து பாருங்கள். சட்டங்களை பத்தி எல்லாம், அதனுடைய தீமைகளை எல்லாம் பெருசா விவரிக்க மாட்டான். ஆர்டர் போட்டாலும் சரி, செய்யாதேன்னு சொல்லி சட்டம் போட்டு விளக்கினாலும் சரி, செய்யாத ரெண்டுமே. செய்யாத அவ்வளவுதான், முடிஞ்சு. தொழு முடிஞ்சு, நோம்பு வை முடிஞ்சு, ஏதாவது சும்மா ஒரு துணுக்கு செய்தி மாதிரி ஏதாவது ஒண்ணு சேர்த்து விடுவோம், அவ்வளவுதான். சாராயம் குடிக்காத முடிஞ்சிச்சு, விபச்சாரம் செய்யாத முடிஞ்சிச்சு, திருடாத முடிஞ்சிச்சு. திருடாதே, திருடினால் சம்பாதித்தவன் எவ்வளவு பாதிப்பான் தெரியுமா? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்திருப்பான் தெரியுமா? 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம் வெளிநாட்டிலே போய் உழைத்து, பாலைவனத்திலே ஆடுகள் மேய்த்து, மாடுகள் மேய்த்து, ஒட்டகத்திற்கு கழுவி விட்டு எல்லா வேலை